ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ரோஹித் சர்மா அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் பேச வந்திருக்கோம். சிம்பிளாக ஒரு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் ஒரு தொப்பி போட்டாரு. 9:29 நினைக்கிறேன் தோனி பண்ண அதே டைம் 7:29 சேம் டைம் அதே இன்ஸ்டாகிராம் அதே ஸ்டேட்டஸ். அவரும் கடைசி மேட்ச் வந்து எம்சிஜியில் தான் ஆடினாராம் டெஸ்ட் மேட்ச். இவரும் கடைசி டெஸ்ட் மேட்ச் வந்து எம்சிஜியில் தான் ஆடினாராம். நிறைய சிமிலாரிட்டி சொல்கிறாங்க ரெண்டு பேருக்குமே. ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயர் எக்ஸ்ட்ரானரி கேப்டன். அன்ஃபார்ச்சுனேட்லி he will not be playing for India in whites again. இதை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒன்னு கேப்டன் ஹவு இஸ் பீங் அன் இன்ஸ்பிரேஷன் டு த டீம் அஸ் அ லீடர் மோட்டிவேட்டிங் அதர்ஸ் ஒன்னு. ரெண்டாவது ஹவு he has led from the front supporting others also putting the team's interest ahead of his performance and playing in a subtle way for the team to benefit. ரெண்டு மூணாவது the sacrifice what he has made. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ் ஆல்வேஸ் சம்மன். அவர் ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப் 2006 ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு கம்ப்ளீட் டீம் மேன். அவர் நிறைய பேச மாட்டாரு. ஒரு கம்ப்ளீட் டீம் மேரு. இஸ் நாட் சம்மன் ஹூஸ் ஆஸ் வாய்ஸி அஸ் விராட் கோலி ஆர் சம்மன் எல்ஸ். ஆனா ஒரு தங்கமான ஒரு ஆளு, டீமுக்காக உயிரே கொடுப்பாரு. இப்போ வந்துட்டு அவரோட டெஸ்ட் கிரிக்கெட் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அன்பார்ச்சுனேட்லி இன் ஹைஸ் அண்ட் லோஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பீட் T20 கிரிக்கெட், பீட் ODI கிரிக்கெட் வச்சு வெதுப்பி இருக்காரு இந்தியா. டபுள் 100லாம் நீங்க வந்து ஓடிஐல அடிக்கிறதுல எத்தனை பேர் அடிச்சிருக்கான் சொல்லி சொல்லி. அதனாலதே பீடா ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் வி எக்ஸ்பெக்ட் தி இம்பாசிபிள் ஃப்ரம் ஹிம். அதுதான் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. பட் ஸ்டில் த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் லெவல் இம்பாசிபிள். அதாவது எல்லா மேட்சும் 200 அடிப்பார்னு எதிர்பார்க்குறோம். இப்போ நானே வந்து ஃபேண்டசிக்கு எடுத்தேன்னா ரோஹித் சர்மா 200 அடிப்பார்னு உட்காந்துருப்பேன். ஸோ அவர் ஒரு 40 ரன் அவுட் ஆயிட்டாருன்னா அந்த 40 ரன் மற்றவங்களுக்கு ஓகே. அவருக்கு வந்து அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஐயோ 40 தான் அடிக்கிறாரு, 200 அடிக்கலாமே அப்படின்னு. அந்த ஒரு ஹை பெஞ்ச் மார்க் வந்து எஸ் இட். அதான் சார், 3 டபுள் 100 ஓடிஐல உங்களை அடிக்கிறதெல்லாம் ஜோக் எல்லாம் கிடையாது. 264 ரன், தட் இஸ் ஹையஸ்ட் ஸ்கோர். ஐ டோன்ட் சி வென் இஸ் இட் கோயிங் டு பி broken or anyone can really come closer to break it. இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா அவரோட ரெக்கார்ட்ஸை பத்தி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தேர் ஆன் த கிரிட்டிசைசிங் மோட் ஃபார் ரோஹித் சர்மா. இப்ப பாருங்க, 67 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு, நூத்தி பதினாறு விராட் சரியா இன்னிங்ஸ். ஆடாதப்ப நம்மளும் கிரிட்டிசைஸ் பண்றோம். தட் இஸ் another திங். பட் ஆஸ் அ ஹோல் வென் வி லுக் இந்த மாதிரி ஒரு கரியரை பாராட்டாம அப்புறம் என்ன பண்றது? ஃபீட்பேக்ஸ் வேற, கிரிட்டிசைஸ் வேற. ஓகே, நம்ம ஃபீட்பேக்ஸ் கொடுப்போம். ஓகே, we have never criticized a player like Rohit Sharma that is useless or something in a, is out of form, டச் படற மாதிரி தெரியல. தட் இஸ் a feedbacks you have to give. Feedbacks is different. இவ்வளவு பெரிய லெஜெண்ட் வந்து இழிவுபடுத்துறது டிஃப்ரெண்ட். இழிவுபடுத்துறது அப்படின்றது என் லாங்குவேஜ்லயும் சரி, உங்க லாங்குவேஜ்லயும் சரி, அது ரெண்டுமே கிடையாது. இப்ப பாருங்களேன், இப்ப வந்துட்டு 67 டெஸ்ட் மேட்ச், 116 இன்னிங்ஸ். உங்களுக்கு வந்துட்டு இப்போ எஸ் ஆவரேஜ் ஆஃப் 40 அப்படிங்கும் போது எல்லாருமே யோசிப்பாங்க 40.57 அப்படின்னா. 40.57 இஸ் நாட் ஜஸ்டிஃபைட் இஸ் டேலண்ட். லெட் மீ டெல் யூ ஆனஸ்ட்லி, 40 இஸ் நாட் அ கிரேட் ஆவரேஜ், 40 இஸ் நாட் அ ஸ்மால் ஆவரேஜ். ஏன்னா ஒரே ஒரு இது சொல்லிடுறேன். அவர் வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா தோனி வந்துட்டு அவர் இந்த 2010-11 அவர் எடுத்துட்டு வந்த போது டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும் பாருங்க, இவர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன். அதாவது உங்களுக்கு ஓப்பனிங் வந்துட்டு 43 இன்னிங்ஸ் ஓப்பனிங் ஆடி இருக்காரு. ஆவரேஜ் 42.5. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 3 ஆடி இருக்காரு, நம்பர் 4 ஆடி இருக்காரு, நம்பர் 5 ஆடி இருக்காரு, நம்பர் 6ல வந்து ஒரு 18 டெஸ்ட், 28 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஸோ உங்களுக்கு டு பி ஆனஸ்ட் வித் யூ, நோ மேட்டர் வாட் யூ ஆர், இப்போ உங்களுக்கு when you are a player where you have been அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன், லேட் இன் 2019ல இருந்து தான் கன்சிஸ்டன்டா அவர் வந்துட்டு ஓப்பனிங் ஆர்டர் ஆரம்பிச்சாரு. 2018ல சவுத் ஆப்பிரிக்கா வந்தாரு அவரும் டீமோட. ஓகே, அந்த க்ளோஸ் சீரிஸ் 2-1 சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்ச போது எங்க ஆடினாரு, நம்பர் 5 நம்பர் 4 அப்படிதான் ஆடி இருக்காரு ஒழிய. ரெண்டு ஃபார்மேட்ல நீங்க ஓப்பனிங் ஆடுறீங்க, ஐபிஎல்ல நீங்க ஓப்பனிங் ஆடுறீங்க போது தென் ஆல் ஆஃப் அ சடன் யூ கோ பேக் டு நம்பர் 5 இன் அ டிஃபரெண்ட் ஃபார்மேட். இட் இஸ் நாட் ஈஸி டு அடாப்ட். பட் வி பி ஆனஸ்ட் வித் யூ, நீங்க எவ்வளவு பெரிய பிளேயரா இருக்கலாம், பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தி ஸ்ட்ரகிள்ஸ், அங்கேயும் வந்துட்டு ஸ்டில் 67 டெஸ்ட் மேட்ச் ஆடி நீங்க வந்து 40 ஆவரேஜ்ல முடிக்கிறீங்கன்னா, ஐ வில் சே குடோஸ் டு தட். He has shown his class. He scored a double 100. He scored a daddy 100. He has scored 50. He has done as much as you expect from him. அப்படிங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் an undisputed legend. என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன், he has to be worshipped. அகைன் அவர் எப்படி யோசிக்கிறாரு,
சி இப்ப வந்துட்டு அவர் இந்த வே இஸ் பேட்டிங் நவ் ஐபிஎல் இப்ப பழையபடி நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்துட்டு இப்ப அவைலபிள்னா அவர் கேப்டனா இருப்பார் இங்கிலாந்து டூருக்கு. நிறைய மீடியா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துப்பீங்க, போட்டாங்க ரோஹித் சர்மா ஆல்சோ டு கேப்டன் த சைடு அப்படின்னு. அப்படிங்கும் போது இவட ஈஸிலி செட் ஐம் அவைலபிள் அப்படின்னு. ஆனா அது இல்லாம ஓகே அவர் பார்த்திருக்காரு, அன்பார்ச்சுனேட்லி மை டெஸ்ட் ஃபார்ம் ஹஸ் பீன் நாட் ஆஸ் கிரேட் as எக்ஸ்பெக்டட் இன் ஒயிட் பால் கிரிக்கெட்னு அவர் ரிட்டையர் ஆறன்னா his interest is only towards the Indian team and its futureன்றதுனால kudos to Rohit Sharma from my humble opinion. அதுதான் அந்த அடுத்த சைக்கிள் 2 இயர்ஸ் வந்து இஸ் கிவிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு யங்ஸ்டர்ஸ் டு பில்ட் தட் டீம் அண்ட் டேக் இட் ஃபார்வர்ட். ஸோ அது நல்ல ஒப்பீனியன். இன்னொன்னும் போயிடா அந்த அவர் இருந்த டீம்லோட அந்த கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தட் பிளேட் அரௌண்ட் ஹிம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்த சொல்றேன் நான். சேவாக் இருந்தாரா அந்த டைம்ல? ரிட்டையர் ஆயிட்டாரா? இருந்தாரு. இருந்தார், சேவாக் இருந்தார். அந்த லெவல் பிளேயர்ஸ். இப்போ அது இப்போ விராட் கோலி எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி பேட்டர்ஸ் டு பிளே அரௌண்ட் ஹிம். அப்படிங்கிறப்ப இப்போ அந்த ஸ்டுவர்ட் மேக்கில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பின்னர் எல்லாருக்கும் தெரியும். பட் ஷேன் வான் அப்படிங்கிறப்ப அந்த அந்த மாதிரி தான் ஆகுது. வென் யூ பிளே வித் எக்ஸ்ட்ராடினரி, அந்த லீகே ஒரு எக்ஸ்ட்ராடினரி லீக் அப்படிங்கிறப்போ இவர் வேற ஒரு கண்ட்ரிக்கு ஆடி இருந்தாருன்னா இன்னும் அது பெருசா தெரிஞ்சிருக்கும். பட் தென் ஹஸ் அச்சீவ்ட் லாட் தட் இஸ் டு பி அப்ரிஷியபிள். இன்னொன்று என்னன்னா அந்த வே ஹி பிளேஸ் த கேம், நிறைய டைம் இருக்கும் அவருக்கு மற்றவங்களோட. ரோஹித் சர்மாவுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிற மாதிரி தெரியும் பார்த்தாலே நமக்கே. அது எல்லாரும் சொல்லுவாங்க கமெண்ட்ரிலையுமே, அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பிளிட் செகண்ட் இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி த ஈஸ் இன் விச் ஹி பிளேஸ், இப்போ ஃபாஸ்ட் பாலர்ஸையும் சரி ஸ்பின்னர்ஸையும் சரி. ஐம் நீங்கள் நிறைய டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் இப்போ சொல்லுவீங்கன்னு. ஸ்பின்னர்ஸையும் வந்து வெளியே வந்து அடிக்கிறதும் சரி, கிரீஸ்ல இருந்து டீப்பா போய் தூக்கி அடிக்கிறதும் சரி, எல்லாமே அவர் பண்ணுவாரு. ஐ திங்க் ஒரு ஒரு வெரி நைஸ் பேட்டர் டு வாட்ச் இந்த இந்த ஐ, அப்படிதானே? பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டீங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதாவது என்னோட லெவல் 3 பிரசன்டேஷன் சப்ஜெக்ட் பவர் ஹிட்டிங். அந்த பவர் ஹிட்டிங்ல நான் எடுத்த முதல் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா. அப்படியே எல்லாரும் இப்படி பார்த்தாங்க. ஏன்னா பவர் ஹிட்டிங்னா எல்லாரும் என்ன இப்ப ஆண்டி ரசலே, கைரன் போலாடு, நீங்க கிளென் எனக்கு அனுப்பிச்சு மேக்ஸ்வெல். விட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்லைடை, நானும் பார்த்துருக்கேன். ஒரு தடவை அதான் அனுப்பிச்சு விட்டீங்க. உங்களுக்கு அடுத்தது அதான் சென்னைக்கு வரும்போது உங்களுக்கு அடுத்து பவர் ஹிட்டிங் தான் உங்களுக்கு கிளாஸ். அதாவது ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா இஸ் நாட் மஸ்குலர். ஓகே, இஸ் நாட் பிக், இஸ் நாட் ரியலி டால் லைக் அதர் கைஸ். அவரோட டெக்னிக், அவரோட டாப் அப் டவுன் ஸ்விங், அவரோட டவுன் ஸ்விங் அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். ஸ்லோ மோஷன்ல அடிக்கிற மாதிரி இருக்கும். கனெக்ட் பண்ணான 100 மீட்டர் 6 அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரி அடிப்பாரு. என்னோட கேஸ் ஸ்டடி நான் எக்ஸாம்பிள், நான் இப்போ ரோஹித் சர்மா அங்க உட்காந்து இருக்கிறவங்க எல்லாம் அசந்துட்டாங்க, ஆனா ரோஹித் சர்மா பவர் ஹிட்டிங்ன்றான் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அதை இதை கொடுத்த உடனே தேவர் சோ ஹாப்பி. ஓ, பவர் ஹிட்டிங் கான்செப்ட் இதுதான். நான் பவர் ஹிட்னா என்ன, பவர் ஹிட்டிங் தான் என்னோட எக்ஸாம்பிள். அவர் தான் ரெண்டாவது ஸ்பின்னர்ஸ் பத்தி சொன்னீங்க. இப்போ ஒரு சிலர்லாம் எப்படின்னா பெரிய ஸ்ட்ரைட்ஸ்ல இறங்கி வருவாங்க. பெரிய ஸ்ட்ரைட்ஸ்ல நீங்க இறங்கி வந்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஒண்ணு அடிச்சீங்கன்னா 6, இல்லைன்னா யூர் கோயிங் டு கெட் பீட்டன் இன் தி ஏர், யூர் கோயிங் டு கெட் அவுட் ஈதர் ஸ்டம்ப் ஆர் கொடக்கலப்பி அவுட் ஆடுவீங்க. ஆனா அவர் இறங்கி வரும்போது பாருங்க, ஸ்மாலர் ஸ்டேட்ல இறங்கி வருவாங்க. ஸ்மாலர் ஸ்டேட்ல இறங்கி வரும்போது ஸ்டில் ஹேவ் ஸ்டேபிள் பேஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அப்ப நீங்க ஏர்ல பீட் ஆனீங்கன்னா கூட சில சமயம் என்ன பண்ணுவாரு, இறங்கி வந்துட்டு அப்படியே மிட் ஆஃப்லயே அப்படியே தள்ளிட்டு ஒரு ரன் ஓடிடுவாரு. யூ வில் நெவர் சி மெனி a டைம் ரோஹித் சர்மா கெட்டிங் ஸ்டம்ப்டு பீட்டன் அவுட் சைட் த லைன் ஆஃப் த பால். ப்ளீஸ் ரிமைன் வாட் ஐ எம் சேயிங். ஒரு சில சமயம் என்ன, இறங்கி வந்த போது பால் கூக்லி உள்ளப்பட்டு வித்தின் தி பேட் அண்ட் பேட் கேப்ல ஒரு சில சமயம் ஸ்டம்பிங் ஆயிருக்காரு. ஆனா இறங்கி வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், ஷஹீத் அப்ரிதி ஒரு சில எக்ஸாம்பிள்ல சொல்றேன், மேக்ஸ்வெல் இறங்கி இங்கே இருந்து வருவாங்க. நீங்க பிக்கர் ஸ்டேட்ஸ்ல வந்தீங்கன்னா பேட் வந்து இங்க போயிடும், ஷோல்டருக்கு மேல உங்களுக்கு பேரல் ஆயிடும். அப்ப நீங்க இறங்கி வந்தீங்கன்னா ஹெவி ஹிட்டுக்கு போவீங்க, மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நீங்க வந்துட்டு சின்ன ஸ்டேட்ஸ்ல இறங்கினீங்கன்னா பேக் லிஃப்ட் இங்கேயே இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். டெக்னிக்கலி ஒரு டாப் கிளாஸ் பிளேயர். இந்த அதான் சொல்றேனே உங்களுக்கு, பார்த்தாலே ஒரு கிரேஸ்ஃபுல்லா இருக்கிற பிளேயர். அவர் டிஃபென்ஸ் ஆனா பார்த்தா கூட உங்களுக்கு அழகா இருக்கும். அந்த ஒரு 20-30 ரன் அடிச்சா யூ ஃபீல் தட் நீங்க ஃபேண்டசியில சொன்ன மாதிரி இஸ் கோயிங் டு மேக் இட் பிக். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்டிஸ்பியூட்டட் லெஜெண்ட். கரெக்ட் டைம்ல T20ல இருந்து ரிட்டையர் ஆனாரு. எப்போ இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்துட்டு வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு people would have expected him to continue, but it's the right thing. For example, he has to concentrate on the 2027 World Cup. அந்த ஆசை அவருக்கு இருக்கு, இந்த 2 வருஷம் ஆடணும்னு. that is a good thing what he has done, where he can prolong his career to 2027 World Cup. இந்த ODI World Cup ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்கு. ஹோப்ஃபுல்லி அந்த ஆசை நிறைவேறட்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சிலர் தான் வந்து தே நோ ஹவு டு வின். அது ரொம்ப முக்கியம். நம்மளே நிறைய தடவை பேசுறோம், ஜெயிக்கிற மேட்ச் தோத்துட்டு வந்திருக்காங்க, கையில கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. தோனி வந்து ஹி நோஸ் ஹவு டு வின், அது எல்லாரும் பார்த்தது தான். ரோஹித் நோஸ் ஹவு டு வின், அந்த ரிக்கி பாண்டிங் நோஸ் ஹவு டு வின்.
ஒரு சிலருக்கு தான் அது அமையும் பீடா, எப்படி ஜெயிக்கணுன்றது அந்த சூட்சமம் தெரியுறது. ஒன் ஆஃப் தட் இஸ் ரோஹித். அதை பத்தி சொல்லுங்க. Thank you very much. You're getting the best out of me. The ஒரு சில சமயம்லாம் that is what it is. He knows he is a very strategical captain. அதையும் நான் சொல்றது சின்ன வயசுல இருந்தே இஸ் வெரி ஸ்ட்ராட்டஜிக்கல். நிறைய டேட்டா எல்லாம் பார்ப்பாரு, யோசிப்பாரு. ஓகே, ஒரு 270 நம்ம சொல்றோம் பாருங்க, இப்ப தியரி நம்ம சொல்றோம் பாருங்க, 10 ஓவர்ல இப்படி இருக்கணும், இந்த கண்டிஷன்ல 11 to 40 இப்படி ஆடணும் அப்படின்னு சொல்றோம் பாருங்களா. அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல ஒரு த்ரஸ்ட் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாரு, நானே இறங்குற புதகுழியிலன்னு. I will go there. I will set the trend, and that is what exactly it did in the whole 2023 World Cup, including the finals in Ahmedabad. ஒரு கிழிச்சாரு ஃபைனல்ஸ்ல. அவர் அவுட் ஆன உடனே தான் அன்பார்ச்சுனேட்லி ஸ்லோ ஆயிடுச்சு ஒழிய, நிறைய டைம் he reads the game very well, uses the data knowledge a lot, then he makes sure the strategy is right on point அப்படின்றதுனால. See, நான் ஆனஸ்டா சொல்றேன், தோனி நான் என்ன சொல்றது, நான் ஒரு படி மேல வைப்பேன். But Rohit Sharma has done wonders to Indian cricket. He has made Indian cricket proud. He can be saluted for what he has done both in T20 cricket and Test cricket, and hope his laurels continue for ODI cricket for some time. ஓகே. ஸோ இப்போதைக்கு அந்த ஸ்பாட்டுக்கு என்ன கேஎல் ராகுல் வருவாரா, இல்ல சாய் சுதர்ஷனா, ருத்ராஜ் கெய்க்வாடா? நிறைய பேர் துண்ட போட்டு உட்காந்துருக்காங்களே. கில்லு சார், ஒன்று ஒன்று தானா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இதை சொல்றேன், ஐ எம் a fan of ருத்ராஜ் கெய்க்வாட். பட் சாய் சுதர்ஷன் எப்படின்னா he knows how to score runs. இப்ப T20 கிரிக்கெட்லயே கண்ணாப்புனா அடிக்காம ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட், 150 ஸ்ட்ரைக் ரேட்ல கன்சிஸ்டன்டா ஆரஞ்சு கேப்ப ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் சேலஞ்ச் பண்ணி அவர் புடுங்கிட்டு இருக்காருன்னா, ஐ வுட் ராதர் கோ வித் சம்மோன் லைக் சாய் சுதர்ஷன். ஒரு சில பிளேயர்ஸ் அந்த பிளம்பயண்டா இருக்கு அது பாக்குறதுக்கு, ஆனா they know how to score runs. And Michael Bevan was a classical example in ODI cricket, but he could never succeed in Test cricket those days. டெஸ்ட் கிரிக்கெட்லயே எடுத்துட்டு வந்தாங்க, பெருசா அவர் சாதிக்க முடியல. எனக்கு என்னமோ லாஸ்ட் இயர் இந்த டிஎன்பிஎல், அது முன்னாடி டிஎன்பிஎல் பார்க்கும்போதே ஐ ஹேட் ஹை அப்ரிசியேஷன் ஃபார் திஸ் பாய். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஐ வாண்ட் சாய் சுதர்ஷன் டு டேக் தட் ஸ்பாட். இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. கில்லோட கான்பிடன்ஸ் இன் ஐபிஎல் நோ மேட்டர் வாட். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன வாதியார இது ரொம்ப ஈஸியான பிச்சு, இந்த பிச்சில் ஆடதை வச்சுட்டு கான்பிடன்ஸ் ஐயின்றீங்க. Sometimes for a player who has got class, who has got technique, who has got temperament, all they need is confidence. Is IPL would have given a world of confidence for Gill. As a captain, he's the first captain to score 500 plus runs in IPL அப்படிங்கும் போது you would have given him confidence. ரெண்டு பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். சார், கேஎல் ராகுல் obviously உங்களுக்கு he has to be straight away picked. I don't see anything can change that. KL Rahul has to be there in all formats in my humble opinion. ஆமா, அந்த ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் தான் போகும்னு நினைக்கிறேன். இப்போ கீழே ஆடிட்டு இருக்காரு, நம்பர் 6 அப்படி ஆடுறாரு. நம்பர் அதான் ரோஹித் பிளேஸ்க்கு அப்படியே ப்ரமோட் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்ன சாய் சுதர்ஷன் will definitely make it to the squad. Whether he makes the playing 11, we have to wait and see. So, but end of the day, true appreciation for Rohit. We wish him well. அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸும் சொல்லிருங்க. லெஜெண்ட் has retired. Full wishes and few full respects to him. Hats off to Rohit Sharma. என்கிட்ட ஹேட்ட போடுற பழக்கம் இல்லை, பட் ஸ்டில் ஐம் கெட்டிங் இட் ஆஃப். பிக்கா இருந்தா கேட்டிருப்பேன், நேச்சுரல் ஏர் அதுவும் பண்ண முடியல. அண்டர் 19 வேர்ல்ட் கப் அவரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு 2 கவர் டிரைவ் ஒரு இங்கிலாண்டோட அடிச்ச போது ரூமுக்கு வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் சுனில் கவாஸ்கர் கமெண்ட்ரி. அரே சார், ஒரே டைம் சார். அவர் சொல்லுவாரு சுனில் கவாஸ்கர், ஓ தட்ஸ் அ க்ளோரியஸ் ஷாட், see the footwork, see how the head on top of ball. பார்த்து முடிச்சிருவாரு. சார், ஒரே டைம் சார். பார்த்தேன், யோ 79 தடவை காமிச்சிட்டேயான்னு எத்தனை தடவையா காமிக்கணும்? நீ பெரிய ஆளா வருவியா, ஊரே உலகமே உன்னை பத்தி சொல்லணும். அரே ஓ சோட சார், சார் ஒரே டைம் சார். அந்த மாதிரியான ஒரு வெறி பிடிச்ச மிருகம், சாதிக்கணும்னு ஒரு ஆசைப்படுற மிருகம், ஒரு ரொம்ப தங்கமான ஆளு. இந்த மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தரை திட்டியோ கிட்டியோ அந்த மாதிரி இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசியோ நான் பார்த்ததே கிடையாது. வாட் எவர் ஐ ஒர்க் வித் இன் எங்கர் டேஸ், அண்ட் ஜஸ்ட் கண்டினியூ தட் குட் கேரக்டர் த்ரூ அவுட். யாருமே அவரை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. எல்லாரும் அவரை பத்தி சொல்றவங்களாம் பார்த்தவங்க ஐயா தான் டீம் மேட்ஸ்லாம் பேசுவாங்க, ரோஹித் பாய் ரோஹித் பாய்னு. அந்த ரோஹித் பாய் இன்னும் 2 வருஷம் கண்டினியூ பண்ணணும். இந்த ரோஹித் பாய் இந்தியா 2027 வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கால கேப்டன் பண்ணணும். இந்த ரோஹித் பாய் கையில வேர்ல்ட் கப் இருக்கணும். அதுக்கப்புறம் அவரோட கெரியர் ஃபைனலா முடியணும்னு ஆசைப்படுறேன். we will wish him all the very best. சாரும் அவரோட அக்லேட்ஸ் ரோஹித் சர்மா கொடுத்துட்டாரு. we'll come back and try and entertain you for the next episode with Octopus. Until then, thanks a lot and bye bye.